தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களுடைய பரம தகப்பன் ஆண்டவரே. நீர் மகிமையின் ராஜா, நீர் மகிமையின் ராஜா. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் மனுஷனுடைய சத்தத்தை கேட்க வரவில்லை, மனுஷனுடைய போதனைகளை கேட்கவும் வரவில்லை. என் மகாராஜா, வானாதி வானங்களுமை கொள்ளாதே என்று சொன்னவர், தன்னுடைய பூமியினுடைய பாதபடி என்று சொன்னவர் எங்களோடு என்ன பேச இருக்கிறார் என்று நாங்கள் வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்பும்படியாய், நாங்கள் எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாய், நாங்கள் சோர்ந்து போன உள்ளங்கள் உற்சாகம் அடையும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். நாம் ஏற்கனவே சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு தலைப்பை தான் இன்றைக்கும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். How God reveals His will. தேவன் தன்னுடைய திருவள சித்தத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார், அவருடைய வெளிப்படுத்தல் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம் எப்போவுமே. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்பொழுது when God reveals His will and how God reveals His will, எப்படி அவர் சித்தத்தை வெளிப்படுத்துவார். நம்ம இப்போ இதுவரைக்கும் நாம் 6 செய்திகளை நாம் இதில் முடித்திருக்கிறோம். ஆமீன். இப்போ நம்ம எதில் இருக்கிறோம்? எப்பொழுது தேவன் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார் என்று. ஆமேன். அடுத்து நாம் கடைசியாக எப்படி அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார் என்பது லாஸ்ட் செய்தியாக இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் வரும்படி கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி அழைக்கிறேன். ஆமேன். நம்முடைய மைய வசனம் உங்களுக்கு தெரியும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இதை சிம்பிளிஃபைடாக சொல்ல இருந்தால், நான் பைபிள்லாம் வாசிப்பேன், அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் பிடிச்சி ஜெபிப்பேன், ஆனால் என் எமோஷன் படி எனக்கு எது சரியோ அப்படித்தான் நான் வாழுவேன். அவன்தான் கர்த்தாவே கர்த்தாவேன்னு என்னை கூப்பிடுறவன். The Lord wants you to obey. அதாவது ரொம்ப முக்கியமான காரியங்கள், சில காரியங்கள் உண்டு பிரியமானவர்கள். அவரை துதித்தல், அவரை விசுவாசித்தல், அவருக்கு கீழ்ப்படிதல். இது 3 பிரதானமான காரியங்கள். அல்லேலூயா. இதில் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், the general will of God and the personal will of God இருக்கு. ரெண்டுமே முக்கியம். அநேக காரியங்களை வேதத்தில் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருமே ஒரு நாள் செத்து போயிடுவோம். நம்ம பிரசங்கிக்கிற நானும் சரி, we will all die one day. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நேற்று கூட எனக்கு வேண்டிய ஒருவர் சனிக்கிழமை காலையில் மரித்து போனார். நான் அவரோடு அநேக நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். அவர் இஸ்ரவேல் தேசத்தில் கூட அவர் அந்த படகிலே அப்படி நடனம் ஆடின்னு நினைத்து பார்த்தேன். அவ்வளோ ஒரு தேவ மனுஷன், தேவனுக்கு பயந்த மனுஷன். இன்றைக்கு அவர் இல்லை. 79 வயது அவர் மரித்து போனார். எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கை கடந்து போகிற வாழ்க்கை. ஏன்னா நம்ம அப்படி செத்து போகிறோங்கிறனால நம்ம அப்படி ஒன்றுமில்லாமல் ஆகிட்டு போகிறதில்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆகவே நம்ம எப்படிப்பட்டவர்களாய் மாறுவோம்? சந்தோஷத்துக்குள்ளும் மகிழ்ச்சிக்குள்ளும் மாறப்போகிறன்னா நம்ம இந்த பூ உலகத்தில் அவர் சித்தம் செய்வது அவ்வளவு அவசியம். அல்லேலூயா. உண்மையிலே உங்களோட 24 hours உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கணும்னா, நான் என் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேனா. நீங்கள் நிறைய பேர், ஏன்னா மிக கவனமாக இருங்கள் பிரியமானவர்களே, நிறைய பேர் இந்த பூ உலகில் நானும் என் குடும்பமும் நல்லா இருப்பதுக்கு வேதம் என்ன சொல்கிறது, என்ன செய்தி எனக்கு சரியாக இருக்கும் என்று கேட்கிறீர்கள். அது சரியான பாதை அல்ல. ஈவன் தோ அதுவும் தேவனால் தான் செய்யப்படுகிறது என்றாலும் அதன் உள்நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? என் வாழ்க்கையில் எந்த நிலைமையிலே நான் இருந்தாலும் என் இயேசுவின் சித்தம் நான் செய்ய வேண்டும். உங்களை ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்டு பாருங்க. நான் இப்பொழுது 2 கேள்வி உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன். Am I doing God's will?
இப்பொழுது நான் என் தேவ சித்தத்தை தான் செய்கிறேன். என் குடும்பத்தில் ஒரு ஜஸ்ட் கான்வர்சேஷனாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிற கான்வர்சேஷன், உங்கள் சபையாரோடு நீங்கள் பேசுகிற கான்வர்சேஷன், உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய நண்பர்களோடு பேசுகிற, வேலை பார்க்கிற இடங்களில் பேசுகிற கான்வர்சேஷன். ஏன் எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்னா, உங்களுடைய சிந்தையில், உங்களுடைய செயலில் கேளுங்க, am I doing God's will? It's not an easy thing. பிரியமானவர்களே, நான் பேசுகிறது வாழ்வா சாவா மேட்டர். You are being called to do God's will. ஒரு போர்ச்சேவகன், ஒரு நாட்டிற்காக போர்ச்சேவகனாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் தான் உயிரை ரெக்ரூட்மெண்ட் அன்னைக்கு நீ செத்து போவன் தான் சொல்லுவான். எந்த நாட்டு போர்ச்சேவகனாய் தேர்ந்தெடுக்கப்பட்டனும் நீ மிலிட்டரியில் ஜாயின் பண்ணிட்ட, நீ ரிட்டையர்மெண்ட் ஆகி பென்ஷனோட தான் போவேன் யாருமே சொல்ல மாட்டார்கள் பெரியமானவர்களே. ஏன்னா there is a will. அதுதான் அவர்களுக்கு சித்தம். நீ இருக்கலாம், மரித்தும் போகலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்ஃபார்ச்சுனேட்டாக கடவுளுடைய சித்தத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. அதனால தான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி நான் உங்களிடத்தில் கேட்க இருக்கிற காரியம், ஆமேன், முதல் காரியம், நான் தெய்வ சித்தத்தை நான் செய்கிறேனா? இரண்டாவது, என் முழு மூச்சும் ஆசையும் விருப்பமும் இயேசுவின் சித்தம் செய்வதுதான். நானோ என் குடும்பமோ எல்லாம் இரண்டாவது என்று நாம் அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோமா? அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோமா பிரியமானவர்களே? எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் நீங்கள் தனியாக தேவ சிங்காசனத்திற்கு முன்பதாக பீமா சீட் ஜட்ஜ்மெண்ட்ல நிற்க வேண்டியது வரும். ஏன்னா இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு கத்திரிக்காய் வெட்டுற வேலை இருக்குது, அதனால் என்னால் இது செய்ய முடியாது. நான் குளிக்கணும், அதனால் இது செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஆகிவிட்டது பிரியமானவர்கள். ஐ எம் நாட் ஜோக்கிங், ஐ எம் நாட் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் யூ, பட் திஸ் இஸ் த கிரவுண்ட் ரியாலிட்டி. எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, ஆனால் பரிசுத்த பவுல் என்ன சொன்னார்? நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். அதனால தாங்க இன்னைக்கு வல்லமை இல்லை. நம்ம சௌரியத்திற்கு கிறிஸ்துவையும் அவருடைய ஊழியத்தையும் மாற்றி அமைக்கிறோம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உனக்குண்டான எல்லாவற்றோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த ஆழமான வசனத்தை என்னைக்கா நீங்கள் சிந்தித்தது உண்டா பிரியமானவர்களே? வாட் இட் மீன்ஸ்? ஃப்ரீயாக இருந்தால் கடவுளுடைய காரியங்களை செய்வேன். இன்னைக்கு அப்படி தானே இருக்கிறது எல்லா இடமும். இஃப் ஐ எம் அவைலபிள் ஃப்ரீ, இட் இஸ் நாட், தட் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி, தட் இஸ் சர்ச்சானிட்டி. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த தெய்வம் உங்கள் முழு வாழ்க்கையும் எதிர்பார்த்து தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். அடுத்து ஒரு கோஷ்டி இருக்கு. பிரச்சனை வந்தவொடனே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறது. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, எனக்கு நீர் நன்மை செய்து கொண்டிருக்கிற வரைக்கும் நீர் என் தேவன். என்றைக்கு எனக்கு தீமை, ரெண்டாவது தீமை வருகிறது, அன்றைக்கு உமக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீர் யாரையா என்று கேட்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு தெரிகிறது பிரியமானவர்கள். நீங்கள் அதில் ஒன்றாக இருக்கிறீர்களோ? இல்லாவிட்டால் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், அல்லேலூயா, பி கேர்ஃபுல். நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் பிரியமானவர்களே. உங்களுக்கு எது முக்கியம் வாழ்க்கையில்? It is God's will or your personal will? Your own joy or joy of the Almighty God? எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். நான் ஏன் இது சொல்கிறேன்னா,
ஒரு நாள் நீங்கள் ஒவ்வொருவரும் தனியாக கிறிஸ்துவின் முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, தயவு செய்து யோசித்து பாருங்கள், தயவு செய்து யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சற்று நீங்கள் யோசித்து பார்க்கும்படி உங்களை அழைக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே சற்று யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். உங்களை நம்பிதானங்க என் மகன் என் சித்தத்தை செய்வான், நான் அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு தானே உங்களை தெரிந்து கொண்டார். நிறைய நேரங்களில் நம்ம செய்கிறதெல்லாம் ரைட்டுன்னு நினச்சிட்டா அதனால நம்ம செய்கிறதெல்லாம் ரைட்டு கிடையாதுங்க. தட் இஸ் ஹவ் வி ஆர் பீயிங் brought up. All that you do is right. Maybe not. Who knows? Maybe not. இது கடைசி காலம் பிரியமானவர்களே. இது வீடுகளை கட்டுகிறது வேலையான ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். எனக்கு தெரியாது, நிறைய வீடு கட்டுங்க, சந்தோஷமாக வாழுங்க, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. பட் இன் எவ்ரிதிங் யூ டூ, be it building a house or buying a car, do God's will. அவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து விட்டீர்களா பிரியமானவர்களே? உங்க சந்தோஷமும் உங்க அழுகையும் கவலையுமே நீங்க யாருங்கிறது உங்களுக்கு சொல்லும். உங்கள் கண்ணீரும் உங்கள் கவலைகளும் உங்கள் ஆனந்தமும் அதை உங்களுக்கு சொல்லும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் நிறைவேறும் பொழுதுதான் அவர் மகிழ்ச்சியாயிருந்தார். அவருடைய இருதயமெல்லாம் பரமண்டல ஜபத்தை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, பரமண்டலங்களில் இருக்கிற உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொன்னார். தயவு செய்து உங்க கையில கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய கிஃப்ட் கிடைச்சிருக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே அது யாருக்கே அவனு கடவுள் பிரச்சனையை அவர் பார்த்துக்குவார். நோ, இட் இஸ் நாட். அவரால் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. உங்களை கொண்டு அதை செய்து உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் உங்கள் கிரியைக்கேற்ற பலனை கொடுக்கும்படியாகவே இதை உங்களிடத்தில் அவர் செய்யும்படியாய் வாஞ்சிக்கிறார். இப்போ நம்ம எப்பொழுது அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார்? 8வது காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் தனிப்பட்ட சித்தமாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ஜென்ரல் வில் ஆஃப் காடாக இருக்கட்டும், எனக்கு தெரியணும்னா ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில ஸ்கிரிப்சர்ஸ் பார்ப்போம். நமக்கு டைம் இல்லை. சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 119 105 கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. இது வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருடைய வார்த்தை. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? When you are in a difficult time, when you don't know where to go and how to go, and what to talk and how to talk, அந்த நேரம் இந்த வேத வசனம், நீ கொஞ்சம் பொறுமையா இரு மகளே, இன்னும் கொஞ்சம் வேகமா போ, இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஜெபம் பண்ணு. கடவுள் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக, யோசுவாவுக்கு அப்படி சொல்லியிருந்தாரானால் எனக்கும் அதைத்தானே சொல்லி. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த வெரி கேரக்டர் அண்ட் த மைண்ட் ஆஃப் காட் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க. பைபிள் மெடிடேஷன் அண்ட் ரீடிங்கை ஒதுக்கிட்டு நான் கடவுளுடைய சித்தத்தை பூர்ணமாக அறிஞ்சிக்கிடுவேன்னு சொன்னால், நான் ரீசெண்டாக ஒருத்தரை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் பயங்கரமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர். ஆனால் உடனே நீங்கள் கற்பனை பண்ணி ஏதாவது பெரிய ஊழியக்காரனுக்கெல்லாம் பாருங்க, எனக்கு அந்த ஆள் பேர் கூட எனக்கு தெரியாது. ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட் இடத்துல சொல்லப்பட்டது. ஏன்னா நீங்களாவே ஏதாவது கற்பனை பண்ணி வேண்டாம். ஆனால் அவ்வளோ அக்கரேட்டாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர். இப்போ சில வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஆகவே சோர்ந்து இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட என்னுடைய நண்பர் போய் கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், இப்பொழுதெல்லாம் நான் வேதத்தை வாசிப்பதில்லை, எனக்கு தேவனுடைய சத்தம் கேட்கும், வெளிப்படுத்துதல் வரும், அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணி போய் கொண்டிருக்கிறேன் என்றாராம். ஹவு
டேஞ்சரஸ் இஸ் தட். எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ரெவலேஷன் என்று சொல்வார்கள். வேதத்தெல்லாம் விட்டுட்டு ரெவலேஷன் வருமா அவருக்கு, அதை மட்டும்தான் பாதாளம் கொண்டு போய்விடும். பிரியமானவர்களே, nowhere in the scripture you will find a verse doing that. இன்னைக்கு பிசாசானவன் உங்களையும் என்னையும் வஞ்சியாதிருக்க வேண்டுமானால் கம் டு ஸ்கிரிப்சர்ஸ். தேவ சித்தம் தெளிவாக உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் read the scriptures. அது என்ன செய்யுமா, இருட்டில் டார்ச் லைட் அடிக்குமாங்க. ஹல்லேலூயா. என் கண்ணை கட்டி நிற்கிறேன், எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. என் சூழ்நிலையில், என் பிள்ளைகளின் காரியத்தில் என்ன செய்வது தெரியவில்லை, என்னுடைய ஃபைனான்ஸ் சூழ்நிலை என்ன செய்வது தெரியவில்லை, என் வேலை போகிறது போல் இருக்கிறது, என்ன செய்வது தெரியவில்லை, என் பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன செய்ய தெரியவில்லை. The torch light will be there always. நான் UAE பட்டணத்தில் ஒரு வீட்டிற்கு ஜெபிக்க சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு அருமையான வாலிப பிள்ளை, நல்ல திட்டகாத்திரமான ஒரு வாலிப பிள்ளை, ஏன்னா ஒரு 6 அடி உயரத்தில் கூட இருக்கக்கூடும் நினைக்கிறேன். ஷி வாஸ் ஈவன் டாலர் தேன் மீ. அப்போ அந்த தாய் சொன்னாங்க, 2 பொம்பளை பிள்ளைகள். அப்போ அவள் இப்போ 11th படிக்கும்போது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஒன்று வந்து கை கால்லாம் வீங்கி பேரலைஸ்டாகி நம்ம நடக்க முடியாதுங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போ அந்த அம்மா என்னடா அது சொன்னாங்க, எனக்கு இவ ஆம்பளை பையன் மாதிரி எல்லா வேலையும் எனக்கு பாப்பா, வண்டி ஓட்டுறதுலேருந்து எல்லாமே, என்னடா செய்யன்னு சொல்லி அறையை பூட்டி கொண்டு கதறி கதறி நான் அழுதேன். என்னோடு நீங்கள் பேசி தான் ஆகணும், என்னோடு நீங்கள் பேசி தான் ஆகணும்னு சொல்லி அப்படி நல்ல சோம்னிட்டு நான் வேதத்தை வாசித்து கொண்டே இருந்தேன். ஒரு இடத்தில் வரும் பொழுது தேவன் தத்ரூபமாக என்னோடு ஆவியிலே பேசுகிறதை உணர்ந்தேன். அத்தோடு நான் ப்ரேயரையும் முடிச்சுட்டேன், பைபிளையும் தூக்கி மூடிவிட்டேன். அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் குறித்து வச்சுட்டு, எனக்கு என்றைக்குனாலும் தெரியும் ஆண்டவர் என் மகளை எழுப்புவார் என்று. அவள் வந்து மெடிக்கல் காலேஜ் படிப்பதற்காக ஜார்ஜியா நாட்டிற்கு போகிற ஒரு சூழலை வரும் பொழுது அவள் அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது டாக்டர் சொன்னாரா, நீ வந்து ஏமா அந்த எல்லாம் குணம்லாம் ஆகாது, இது குணமாகிற வியாதி கிடையாது, ஏதாவது குறைஞ்சிருக்கலாம் கூடியிருக்கலாம்னு சொல்லி எடுத்து போட்டால் ஒன்றுமே இல்லைங்க அந்த கவுண்ட்டு. ஷி வாஸ் கம்ப்ளீட்லி ஹீல்டு. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை. ஒரு நேரம் ஒரு இருளான சூழ்நிலை வரும் பொழுது என்ன செய்வது என்று திகைத்திருக்கும் பொழுது இந்த வசனத்திலே தேவ சித்தத்தை ஒரு மகள் கண்டுகொண்டால் விடுதலை எடுத்துக்கொண்டாள். சரி, இது ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். வசனத்திலேருந்தே உங்களுக்கு ஒன்று காட்டித்தரேன். யாரெல்லாம் பிசாசின் பிடியிலிருந்து அநேகரை விடுவிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா நீங்களே விடுதலை ஆகணும்னு நினைக்கிறீங்க, என்னங்க வழி இருக்குது? நிறைய சொல்லலாம். உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் நிறைய சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை ஆதாரமாய் நான் உங்களுக்கு சொல்ல, அதாவது உங்களுக்கே ஒரு டிஃபிகல்ட் டைம், ஒரு பிசாசின் சூழ்நிலை, ஒரு பிடி, ஒரு இருள், ஒரு பயங்கரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த நேரம் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு பைபிளை வாசிக்கிறீங்கன்னு வைங்களேன். பைபிளில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு பாருங்கள். அதில் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 10ஆம் வசனத்திலேருந்து கூட வாசிக்கிறேன். அப்படின்னா தான் அது பிசாசை குறித்து பேசுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பரலோக ராஜ்யத்திலேருந்து பிசாசை கீழே தள்ளிடுறார் ஆண்டவர். பரிசுத்தவான்களை குறை சொல்லாமல் இருக்கிற இதுதான் கான்டெக்ஸ்ட்டு. அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்க. 11ஆம் வசனம் தான் ரொம்ப, அதுதான் நான் உங்களுக்கு எப்படி நீங்கள் பிசாசிலிருந்து விடுதலையாக, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக, ஒரு பிடியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவ சித்தம் தெரியணும், இப்படி தான் அந்த வசனம் பேசும். மரணம் நேரிடுகிறதானாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் 3 காரியம் இங்கே இருக்குது. நீங்கள் பிசாசின் பிடியிலிருந்து வெளியில் வரணும். முதல்ல அந்த ஆள் எப்படிப்பட்ட இருக்கணும்? தன் ஜீவனை முக்கியப்படுத்தாத ஆள், தான் வாழ்க்கையை முக்கியப்படுத்தாத ஆள், தான் சந்தோஷத்தை முக்கியப்படுத்தாத ஆள், தான் ஆசையை முக்கியப்படுத்தாத ஆளா, முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுற ஆளாக இருக்கணும். அதான் முதல். ஏன்னா நான் இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நான் இன்னொரு பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நான் மேல்வாரியாக சொல்கிறேன். அங்கே என்ன இருக்கு பாருங்க, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, ஹல்லேலூயா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். முதல் எக்ஸ்பெக்டேஷன் அதாங்க.
அப்படி இருக்கணுமா? ரெண்டாவது, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும். யாருக்கு ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் வேலை செய்யும் தெரியுமா? என் ஜீவன் எனக்கு முக்கியம் இல்லைங்க, எங்கள் அப்பாவின் சித்தம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லுகிறவனுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முழுமையாக வேலை செய்யும். அதனால தான் இன்றைக்கி நிறைய இடங்கள் அந்த வேலை செய்யாத மாதிரி தெரிகிறது. அவர் வல்லமையுள்ளவராகத்தான் இன்றைக்கும் இருக்கிறார். அடுத்து பாருங்க, பாராமலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நிறைய பேருக்கு தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும்னா என்னன்னு கூட தெரியாது. வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த வசனத்தின்படி நான் வாழுகிறேன், இதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இந்த வசனத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன், இதற்கு நான் சாட்சி. என் வாழ்க்கையில இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து பிறருக்கு காட்டுகிறேன். இப்போ 3 காரியங்க. ஒருத்தன் பிசாசிலிருந்து விடுதலை ஆகணும்னா அவன் கர்த்தர் எனக்கு என்னானாலும் அவரை முக்கியப்படுத்துகிறவனாக இருக்கணும், அவர் அன்பு செலுத்துகிறவராக இருக்கணும், அவர் இரத்தத்தை பயன்படுத்துகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு நான் வேற ஏதோ நான் பெரிய ஆள், பயங்கரமான தீர்க்கதரிசி அப்படி சொல்கிற பெருமையுள்ளவனாலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் என்ன சொல்கிறது பாருங்க, சொல்லிட்டு அவனை ஜெயித்தார்கள். யார்? பிசாசை ஜெயித்தார்களா? அல்லேலூயா. பிசாசை யாரெல்லாம் ஜெயிக்கணுமோ இந்த 3 காரியம் உள்ளவனை பார்த்தா பிசாசு 1000 மைல் தள்ளி நிற்பான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவ சித்தத்தை இந்த மாதிரி ஒருத்தர் கருகலான சூழ்நிலையில் ஒரு பிசாசின் பிடியில் இருந்தார்னா அவருக்கு ஆண்டவருடைய வசனம் எப்படித்தான் வரும்? இதை வாசிக்க சொல்லுவார் ஆண்டவர். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிடான்னு ஆவியானவர் சொல்லுவார். எடுத்து வாசித்து பார்த்தா இது இருக்கும். இதை நம்ம செய்தோம்னா நிச்சயமான அந்த விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, do you want to do God's will? அநேகர் இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்களே, அநேகர் பிசாசின் பிடியில் இருக்கிறார்களே. நமக்கு என்னங்க அதெல்லாம் வம்பு? போனால் ஊழியத்துக்கு போனால் நமக்கு பிரச்சனை வருது. நமக்கெல்லாம் அந்த வம்பு தும்பெல்லாம் வேணாங்க. நம்ம வந்தோமா, ஜெபம் பண்ணோமா, காணிக்கையை போட்டோமா, நம்ம இஷ்டத்துக்கு போனோமா, ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினோமா. மேபி யூ வில் பி பர்ஃபெக்ட் இன் திஸ் பார்ட் ஆஃப் எட்டர்னிட்டி, பட் இன் த எட்டர்னிட்டி டு கம் யூ வில் பி நோபடி. சிறியவனாயிருப்பீர்கள் பரலோக ராஜ்யத்தில். அவருடைய கண்கள் பூமி எங்கும் தன்னுடைய பிள்ளைகளின் மேலே உலாவிக் கொண்டிருக்கு. எவன் என் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வருவான் என்று. நான் கர்த்தருடைய வார்த்தையை மெய்யாய் பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. எச்சரிக்கை, எச்சரிக்கை என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 43ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம பார்த்து நம்ம முடிப்போம். சங்கீதம் 43ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உமது வெளிச்சத்தையும், நல்லா கவனிங்க, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். சங்கீதக்காரன் சொல்கிறான். அல்லேலூயா. அவன் என்ன கேட்குறான்? உம்முடைய இன்னொரு அழகாக இன்னும் நம்ம சொல்கிறதா, உம்முடைய வெளிச்சமாகிய சத்தியத்தை எனக்கு அனுப்புங்கிறான். எப்போ அவருடைய வசனம் உங்களுக்கு வருதோ அவருடைய சித்தம் உங்களுக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. 99% வசனத்தின் மூலமாகவே பேச விரும்புகிறவர். நான் ஒரு சமயம் ஒரு இடத்துல நான் அமர்ந்து தேவனை துதித்து கொண்டிருந்தேன். இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் டைம் ஃபார் மீ. என்னை சுற்றி நடப்பதெல்லாம் எனக்கு பிரியமற்ற ஒரு சூழலை, ஆனால் நான் தேவனை துதித்து கொண்டே ஆண்டவரே ஆண்டவரே என்று துதித்து கொண்டிருந்தேன். என் உள்ளத்திலே ஒரு சத்தம் துணித்தது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. என்ன தெரியுமா? மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். நானே கலக்கத்திலும் திகைப்பிலும் இருந்தேன். பிரியமானவர்களே, மறக்கவே மாட்டேன். நான் சாகு மட்டும் மறக்க மாட்டேன். ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் மறக்கிற மாதிரியே இருக்காது. மறக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் அவர் பேசுனதும் கிடையாது. அல்லேலூயா. மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நிச்சயம் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். ஆனால் கண்டிஷன் அப்ளை. நீ மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் இன்னுமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கிறிஸ்துவே நீங்கள் நினச்சி நிறைய பேர் இமேஜின் பண்ணுறாங்க. ஆனால் நாம் அவரை நியாயாதிபதியாய் சந்திக்க போகிறோம்.
You will see him as a judge. Hallelujah. உங்களுக்காகத்தானே ஜீவனை கொடுத்தார். என்ன சொல்றது பாருங்க, உமது வெளிச்சத்தை உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி. எது நடத்துவாங்க? எது தேவ சித்தத்தில் நடத்தும் உங்களை? எது உங்க வாழ்க்கையில் நடத்தணும்? அவருடைய வெளிச்சம், ஒரு ரெவலேஷனும், அவருடைய சத்தியமாகிய வசனமும் நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும், எங்கே கொண்டு போவோம்? மோட்சத்துக்கு. உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அவன் என்ன அவன் பாருங்க, என்னை சொத்து எனக்கு ஒரு 10 வீடு வாங்குற மாதிரி எனக்கு ஆலோசனை சொல்லணும்னு கேட்கல, ஒரு 200 கார் வாங்குற மாதிரி அவன் கேட்கலங்க. உம்முடைய வாசஸ்தலத்திற்கும் உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கும் அது என்னை வழி நடத்தட்டும் என்று சொன்னான். அவனுடைய ஆசை அது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் பைபிள் படித்தாதான் தேவ சித்தம் வெளிப்படும், அதை தியானிக்கணும். இன்றைக்கெல்லாம் ரொம்ப பைபிள் படிக்கிறதே ரொம்ப குறைஞ்சி போச்சு. ரிட்டையர்ட் பீப்புளுடைய காரியம். எங்களுக்கெல்லாம் டைமே கிடையாதுங்க. ஃபைன் டைம் ஆர் குவிட் த ஜாப். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒன்று யூ ஃபைன் டைம், இல்லை எனக்கு அதுதான் முக்கியம். ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வாழ்வா சாவா வாழ்க்கை. உமது வெளிச்சத்தையும் உமது சித்தத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி. அல்லேலூயா. உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக வேண்டி நிற்கிறான், ஜெபம் பண்ணுறான். எப்பா, நான் வாஸ்தா மட்டும் போதாது, எனக்கு வெளிப்படுத்தணும். நீங்கள் எனக்கு பைபிளே இல்லாத, ஆல்மோஸ்ட் இல்லாத காலங்க அதெல்லாம். அங்கங்கே ஏதோ ஒரு ஆலயத்தில் ஒரு காப்பி இருக்கலாமா இருக்கும். அவன் எவ்வளவு வாஞ்சியோடு சொல்லுகிறான் என்று பாருங்கள். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம். அல்லேலூயா, ஆமென். 28ஆம் வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உங்களுக்கு போகவுக்கு இருட்டாக இருக்கு, என் வாழ்க்கையில் என்னன்னு தெரியல, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என்னன்னு தெரியல, என் எதிர்காலம் என்னன்னு தெரியல, பயமாக இருக்கு. அவரை சத்தியத்தை சொல்லி ஆவினாலே உங்களுக்கு டைரக்ஷன் கொடுப்பாரா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது. அல்லேலூயா. அடுத்த அதிகாரத்தை வாங்க. சங்கீதம் 19 அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். ஆமென். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையான வழியில் உங்களை நடத்துங்க, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. உங்கள் இருதயம் அவருடைய பாதையில் அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குகிறதுமாக இருக்கிறது. உங்கள் கண்ணு சில நேரங்களில் நம்முடைய எமோஷனில், நம்ம பாவத்தினால சாபத்தினால கண் அடைச்சி இருக்குமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? தேவ சித்தம் என்னன்னு தெரியணுமா? வேதத்தை வாசித்து தியானியுங்கள் பிரியமானவர்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த வேதத்தை நேசித்து அதிகமாக வாசித்து தியானித்து அவர் சமூகத்தில் நேரத்தை செலவழித்த குடும்பம் கீழே விழுந்ததாக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நீ அதை தூக்குனா அது உன் வாழ்க்கையை தூக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அல்லேலூயா. இப்போ நமக்கு வாட்ஸ்அப்பு, அந்த இன்டர்நெட்டு, எங்கே ஒருத்தன் ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஊர் பூரா பார்க்குறோம் நம்ம. ஐ எம் ரியலி அஷேம்ட் ஆஃப் இட். யார் என்ன ஸ்டேட்டஸ் வச்சா உங்களுக்கு என்னங்க? அவன் என்ன வச்சுருக்கான், இவன் என்ன வச்சுருக்கான், அதில் என்ன இருக்குது? இட் டசன்ட் ஹெல்ப் யூ இன் எனி வே. அதுக்கு 5 நிமிஷம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபித்தால் கூட ஏதாவது பிரயோஜனம் என்று நான் நினைக்கிறேன். நான் குறை சொல்லுகிறேன் என்று நீங்கள் என்னை குற்றப்படுத்தாதிருங்கள் பிரியமானவர்களே. உங்கள் நலனுக்காக அன்பின் நிமித்தம் உங்களுடைய பாதங்களை பிடித்து நான் கேட்கிறேன். அல்லேலூயா. 2 பேதுருவில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். அருமையான ஒரு வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்குண்டு,
பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அல்லேலூயா. கருகலான சூழ்நிலையில் விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற இருளுள்ள இடத்துல ஒரு வெளிச்சத்தை கொளுத்தினா எப்படி பிரகாசமாகும், அப்படி அவ்வசனம் கவனித்திருப்பது அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்குமா. அது எப்படி இருக்குமா? வசனத்தை நீங்கள் கவனிக்கிறதுனா தியானிக்கிறது, வாசிக்கிறது, நேசிக்கிறது. இருளில் வெளிச்சம் உண்டான மாதிரி இருக்குமா? வேணுமா வேண்டாமா? தேவ சித்தம் வெளிச்சமாக உங்களுக்கு வேணும்னா that's a way. That is the only way, I tell you. That is the only way. யோபுல ஒரே ஒரு 29ஆம் அதிகாரம், அதை வாசித்து நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்கள், நமக்கு நேரம் இல்லை. யோபு 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சிந்தனையில் பாருங்க ஒரு மாற்றம். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளில் நடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருள், எந்த பாதன் தெரியல, எது சித்தன் தெரியல என்று திகைத்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வெளிச்சம் எனக்கு தோன்றுகிறது வசனத்தின் மூலமாய். அதில் நான் நடந்து போனேன் என்று சொல்லுகிறான் பக்தன். If you really want to understand the God's will, meditate and read the scriptures. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். இந்த கடைசி காலத்தில் உடைய சித்தத்திற்கு நாங்கள் அதிக முக்கியம் கொடுக்க இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு இவர்களை ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.